ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஸ்பாட் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாம்பார் எப்படி வைக்கிறதுனா பார்க்க போகிறோம். சீக்கிரமாக நம்ம வச்சிடலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அதிரடியாக வைக்கக்கூடிய இந்த சாம்பாருக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு சாம்பாருக்கு தேவையான அளவு பருப்பு, துவரம் பருப்பு நான் ஒரு சின்ன டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா காய்கறிகள், அதாவது கேரட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இது 3 காயுமே நான் எடுத்திருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை வச்சுருக்கேன். அடுத்ததாக நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக ஒன்று கட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம். நான் எப்பயுமே சாம்பார் வச்சேன்னா சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த சின்ன வெங்காயத்தை நான் ஃபுல்லாக இதோட ஸ்கின்னை நான் உரிக்க மாட்டேன். 2 சைடு மட்டும் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போதே நமக்கு பார்த்திங்கன்னா இந்த தோல் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கழுவும் போது கொஞ்சம் தோல் நமக்கு ரிமூவ் ஆகும். ஸோ அவ்வளோதான், நான் அதுக்கு மேலே இதை கட் பண்ண மாட்டேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா எனக்கு சின்னதாக ஒரு தோல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படியே நம்ம சமைக்கும்போது அது ஒரு டேஸ்ட் வரும். ஸோ நான் எப்பயுமே சின்ன வெங்காயம் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவேன். சாம்பார்னாவே சின்ன வெங்காயம் தான். அதே மாதிரி கட் பண்ணுறதும் இப்படி தான் கட் பண்ணிக்குவேன். ஸோ நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் இன்னும் நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே வச்சு தான் நம்ம அதிரடியாக இப்போ சாம்பார் வைக்க போகிறோம். இப்போ இந்த பருப்பை நம்ம என்ன பண்ணலான்னா கழுவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி, ஸோ இந்த பொருள் எல்லாத்தையுமே இதை ஒன்றா சேர்த்து நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பருப்பை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ இதோடு நம்ம எல்லாம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த காய்கறியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணிக்கோங்களா, இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். அடுத்து தக்காளி, இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தேவையான அளவு கொஞ்சமாக பெருங்காயம். நம்ம ஏற்கனவே இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நான் சாம்பார், புளிக்குழம்பு எது வச்சாலுமே 2 ஸ்பூன்லேருந்து 2.5 ஸ்பூன் போடுவேன். இப்போ நான் இதுக்கு ஒரே 1 ஸ்பூன் தான் காரம் போடுறேன். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள்தூள். அவ்வளோதான். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம மூடி போட்டு விசில் விட போகிறோம். ஒரு 3 விசில் விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம ப்ரெஷர்லாம் போயிடுச்சு குக்கரில் பாருங்கள். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக வந்துருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ஓகே, இப்போ தாளிப்புக்கு நம்ம பண்ணிடலாம். ஸோ கடாய் வச்சாச்சு. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகும் உளுந்தும் தாளிப்பு கொடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் நம்ம அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த தாளிப்பை நம்ம சாம்பாரில் கொட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம அதிரடி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் சாதம், இட்லி, தோசை, அப்புறம் மெயினாக வெண்பொங்கல், இது எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு அனுப்பி வைங்க.
என் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட மீண்டும் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.